ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல அட்டகாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் வெறும் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். நல்ல கிறிஸ்பியான மொறுன்னு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸை வீட்டிலே செய்யலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ஆசையாக விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செய்யலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை ரொம்ப குலைவாக வேக வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. லைட்டாக, அதாவது மேலே ஒரு லேயர் மட்டும் அந்த உருளைக்கிழங்குல வெந்தால் போதும். அந்த அளவுக்கு வெந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குமே ஓரளவுக்கு மேலே மட்டும் வெந்து வந்துருச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. எடுத்து உருளைக்கிழங்குல சொருகி பாருங்கள். ஈஸியாக நமக்கு இந்த ஃபோக் ஸ்பூன் உள்ள உருளைக்கிழங்குல இறங்குச்சுன்னா உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இதோட நம்ம எல்லா உருளைக்கிழங்கையுமே இதே போல் போக்கு வச்சு குத்தி பார்த்துட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப சூடாக இருக்குது. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்குல உள்ள தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தோலெல்லாம் எடுத்த பிறகு ஒரு பிளேட்டும் கேரட் சீவலும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தா உருளைக்கிழங்க இப்போ இந்த கேரட் சீவலில் சீவிக்கலாம். முழுசாக உருளைக்கிழங்க ரொம்ப குலைவாக வேக வச்சுட்டோன்னா இந்த கேரட் சீவல் வச்சு நம்ம ஈஸியாக சீவ முடியாது. அதனால தான் உருளைக்கிழங்குமே நான் அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்துக்க சொன்னேன். இப்போ இந்த உருளைக்கிழங்க நம்ம சீவி எடுத்துக்கலாம். கேரட் துருவல் வச்சு நல்ல உருளைக்கிழங்க சீவி எடுத்த பிறகு நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா இந்த உருளைக்கிழங்கு நல்லா உதிரியாக இது போல தான் இருக்கும். இப்போ மீதம் இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே அதே கேரட் சீவல் வச்சு நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீதம் நம்ம வேக வச்சுருந்தா எல்லா உருளைக்கிழங்கையுமே இது போலவே கேரட் துருவல் வச்சு சீவி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா குலைவாக வேக வச்சு அதை கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி அரை வேக்காடாக உருளைக்கிழங்கு வேக வச்சு கேரட் துருவல் வச்சு சீச்சிட்டு இந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது அதோட டேஸ்ட்டு நல்லா இன்னும் கிறிஸ்பியாக மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேரட் சீவலில் சீவி எடுத்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ரிஃபைண்ட் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் சேர்க்க வேண்டியது எல்லாமே இப்போ சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ கை போட்டு நல்லா உருளைக்கிழங்கு கூட நம்ம இப்போ சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இதில் அதிகமான மசாலா எதுவும் நம்ம காரமாக சேர்க்கலை. அதனால் குழந்தைங்க ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதிலேருந்து உருளைக்கிழங்கை எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப அதிகமாக எடுக்க வேணாம். இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிற அளவுக்கு எடுத்தால் போதும். எடுத்துட்டு எந்த ஷேப்பில் நீங்கள் செய்ய நினைக்கிறீங்களோ அதே ஷேப்பில் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி உருண்டையாக தான் உருட்டி எடுக்க போகிறேன். அதனால் ஒரு கையோட உள்ளங்கையிலே வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதே சமயத்தில் ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் உருட்ட தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி உருட்டி விட்டாலே போதும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் உருண்டையாக உருட்டி எடுத்திருக்கேன். பாருங்கள், எல்லா உருண்டைகளுமே உருட்டி பார்த்தாலும் இது போல தான் இருக்கும். இந்த சைஸ் அளவுக்கு உருண்டைகளை உருட்டி எடுத்துட்டாலே போதும். அப்போ தான் உள்பக்கமும் நல்லா வெந்து வெளிப்பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதே போல் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னொரு உருண்டையும் கூட நான் உங்களுக்கு உருட்டி காமிச்சிட்டேன். இப்போ மீதம் இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நான் இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு.
ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து நம்ம உருட்டிடக்கூடாது. நம்ம கேரட் துருவல் வச்சு சீவிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு உருட்டி இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு உருண்டை இருக்கும். அவ்வளோதான். இதே போல் எல்லா உருளைக்கிழங்கு உருண்டைகளையுமே நல்லா உருட்டி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஏற்கனவே நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுமே இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு உருண்டைகளை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அதனால் கையில் எண்ணெய் தெரிச்சிடாமல் மெதுவாக சேர்த்துக்கங்க. உருண்டைகளை எண்ணெயில் சேர்க்கும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி பிரிச்சே சேர்த்துக்கங்க. அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டி வந்தாலுமே நல்லா வெந்து வரும்போது அது தானாகவே பிரிஞ்சு வெந்து வந்துடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு உருண்டைகளை சேர்க்கும்போது இந்த அளவுக்கு நிறைய பபிள்ஸ் வரதான் செய்யும். ஆனால் இந்த உருண்டைகள் எல்லாமே ஓரளவுக்கு வெந்த பிறகு பார்த்திங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட பபிள்ஸ் வந்து நல்லா கம்மியாகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் கரண்டி போட்டு லைட்டாக கலந்து விட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இந்த ஸ்நாக்ஸ் வந்து வெந்து வந்துடும். அதே சமயத்தில் எல்லா பக்கமும் ஈக்குவலாக வெந்து வரணும். பாருங்கள், இப்போ உருண்டைகள் எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை நல்லா திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்தோடனே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட பபிள்ஸ் வந்து சுத்தர கம்மியாகி வந்துருச்சு. அதே போல் எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்தோன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸை வெறும் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் எவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சுன்னு பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர்ற உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் கூட நீங்கள் இதே மாதிரி நல்லா சுட சுட மொறுமொறுன்னு செஞ்சு கொடுக்கலாம். இந்த கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.